அம்மா, எதுக்கு இன்னும் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நான் நல்லா இல்லாமலா போய் இங்க எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கேன். எதுக்கு தான் நீங்க இப்படி அழுகுறீங்களோ தெரியல. இப்படி பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு சூர்யா. ஐயோ! அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க. இதுக்கு தான் நான் உங்கள்ட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா. அட, என்ன நீங்க நீங்க அவங்களுக்கு தைரியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்தாங்க இந்த ஆரத்தி எடுங்க. பாவம் முடியாதவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காரு. முதல்ல உள்ள கூட்டிட்டு போலாம். நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக என் பிள்ளைக்கு எல்லா திருஷ்டியும் கழிஞ்சு சீக்கிரமே நல்லபடியா ஆகணும். சூர்யா, பார்த்து பத்திரமா உள்ள போப்பா. கமலி, பார்த்து பத்திரமா மெதுவா ஹாலுக்கு அழைச்சிட்டு வா மாப்பிள்ளைய. ஆ, சரிம்மா. என்ன? எப்ப பார்த்தாலும் நம்மள சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி எல்லாரும் வர்றாங்க, போறாங்க. கம்ப்ளீட்டா ஒழுங்கா பேச முடியலன்னு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தா அதுக்கு மேல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அம்மாவும் அத்தையும் நம்ம கூடவே இருக்காங்களே. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமாப்பா, என்னாச்சு? ஏன் எதுவும் பண்ணுதா என்ன? தலையெல்லாம் எதுவும் வலிக்குதா என்னப்பா? மாப்பிள்ள, என்ன பண்ணுது மாப்பிள்ள? ஜூஸ் காப்பி ஏதாவது எடுத்துட்டு வருவா? தலை எதுவும் சுத்துதா என்ன மாப்பிள்ள? ஐயோ! நிறுத்துங்க, நிறுத்துங்க. இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி இப்படி பதறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்திருக்க விட மாட்டீங்க போல இருக்கு. நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு மாரி இருக்கேன்னு கொஞ்சம் கன்னத்துல கை வச்சேன். அதுக்குள்ளயே நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டலே பரவால்ல. அடிக்கடி டாக்டர் வருவாங்களே தவிர மத்தபடி இது மாரி பதறலாம் மாட்டாங்க. நீங்க பதறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல மாப்பிள்ள, நீங்க ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சா, அதான் உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்னமோன்னு கேட்டோம். இல்ல எனக்கு எதுவும் பண்ணல. சரி சூர்யா, இப்ப காஃபி குடிக்கிறியா ஜூஸ் குடிக்கிறியா? அம்மா, இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம்மா. ஏதாவது வேணும்னா கேட்கிறேன். நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கட்டுமா? எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்ததே புடிக்கல. நான் என் ரூம்ல போய் நல்லா கொஞ்ச நேரம் தூங்கணுமா? அமளி. ஆ, அத்தை, அவனை ரூம் கூட்டிட்டு போமா. அவன் கூடவே இருந்து பாத்துக்கோமா. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு, நான் எடுத்துட்டு வரேன். சரியா? நீ கீழே எல்லாம் வர வேண்டாம். ஆ, சரிங்க அத்தை. சூர்யா, பாத்துப்பா, மெதுவா எந்திரிச்சு ஒரு ரூமுக்கு போ. ஆ, சரிம்மா. ஏய், எதுக்குடி அங்கேயே உட்கார்ந்திருக்க? இங்க என் பக்கத்துல வந்து உட்காரலாம்ல? இருக்கட்டுங்க, பரவாயில்ல. எங்க உட்காந்து என்ன, நான் உங்க கூட தானே இருக்கேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? ம். பரவாயில்லடி. இப்போ நல்லா தான் இருக்கேன். நீ தான் என் கூடவே இருக்கல்ல. அப்புறம் எனக்கு என்ன ஆகப்போகுது சொல்லு? என்னங்க, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த ஆக்சிடென்ட் வேணும்னு யாரோ பண்ணிருக்காங்க. அதான் யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் யாரும் பிசினஸ் எதிரிங்களும் இல்லைங்கிறீங்க. அப்புறம் வேற யாரா இருக்கும்? அதான் எனக்கு தெரியல. அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை கொல்ற அளவுக்கு அப்படி யாருங்க உங்க மேல கோவமா இருக்கிறது? ஓ! மறுபடியும் அத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் ஏன் தப்புதான். நான் உன்கிட்ட அத பத்தி பேசவே கூடாது. ஏய்! அத பத்தி எதுவும் நினைக்காதடி. ம், சரிங்க. ஏய்! ரொம்ப பயந்துட்டியாடி? ம், ஆமா மாமா. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க? இது வேணும்னு நடந்த சதியா மட்டும் இருக்கட்டும். அவனை சும்மாவே விடக்கூடாது மாமா. ம். சரிடி. என் பொண்டாட்டி. நீ கோவப்படும்போது கூட அழகா இருக்கிறேடி. செல்லம். ஐயோ மாமா, அமைதியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மாமா. ஏய்! எப்பவுமே நீ என் பக்கத்துலயே இருந்தீன்னா நான் நல்லா தாண்டி இருப்பேன். நான் உங்களை விட்டு எங்க மாமா போக போறேன்? உங்க பக்கத்துலயே தான் இருக்கேன். எது? இது பக்கமா? ஏய்! பக்கத்துல வாடி. என்ன மாமா, சொல்லுங்க. ஏய்! எதுக்குடி இப்படி உம்முன்னே இருக்க? நான் உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன்டி. சரியா? ம், சரிங்க. நானும் இனி உங்களை எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டேன். ஏய்! கொஞ்சமாவது சிரிடி. உம்முன்னே இருக்காத. அதெல்லாம் அப்புறம் சிரிச்சுக்கலாம். நீங்க படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு தூக்கம் வரலடி. நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கலாம். என்னமோ ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தது ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு கீழே சொன்னீங்க. எல்லாம் சும்மா. சும்மா சொன்னேன். ஏன்? எதுக்கு அப்படி சொன்னீங்க? கீழ இருந்தா உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க அப்பா, எங்க அப்பா எல்லாரும் என் பக்கத்துலயே தான் இருக்கிறாங்க. உன் கூட ஒரு வார்த்தை கூட பேச முடிய மாட்டுது. அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு மேல வந்தேன். இப்போ உன் கூட பேச முடியும்ல? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். காலைல வந்தது ரொம்பவே டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் என்கிட்ட பேசிட்டே இருங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? இப்ப படுங்க. ம். சரிங்க மை டியர் பொண்டாட்டி. நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா என்ன? ஆனா ஒரு கண்டிஷன். அது என்ன, தூங்குறதுக்கெல்லாம் கண்டிஷன்? அதெல்லாம் அப்படிதான். கண்டிஷனுக்கு ஓகேன்னா நான் தூங்குறேன். சரி, முதல்ல என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நீயும் என் கூட பக்கத்துல படுத்து தூங்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் தூங்குறேன். அவ்வளவுதானே? சரி, நான் தூங்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன். நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் செய்றேன். அப்படியா? அப்படி என்ன கண்டிஷன் சார் போட போறீங்க? நீ எப்பவுமே எனக்கு ஒண்ணு குடுப்பல்ல. டீப் லிப் லாக். அது ஒண்ணு குடு. நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கிறேன். உங்க உடம்ப நீங்க பாத்துக்கிறதுக்கு லஞ்சும் கேக்குறீங்களா? இப்ப நீ குடுக்க முடியுமா என்ன? நீ குடுத்தா மட்டும் தான் நான் தூங்குவேன். இல்லன்னா தூங்க மாட்டேன். ஏங்க, நீங்க வரிசையா கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவுதானா இல்ல என்ன இருக்கா? ச்சே ச்சே அவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல.
என்ன ஓகேவா? என்ன என்ன ஓகேவா? ஏய், இதுதானே வேணாங்கிறது. இப்பதான் கேட்டேன். அதுக்குள்ள எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. போங்க. எங்க போகணும்? இந்த நிலைமையில எல்லாம் ஆபீஸ் போக முடியாதுமா. ஐயோ! உங்கள போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும் எந்த நெஞ்சு கோடி ஆசை தோன்றுது நீ எந்தன் பாதி என்றும் நானும் உந்தன் மீதி என்றும் காதல் காது கொள்ள வந்து ஓதுது ம். ஏய், என்னடி? ஐயோ! ஃபோன் வருது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஏய், அதெல்லாம் கேக்குதுடி. அதுக்காக பண்ற வேலைய பாதியிலே விட்டுட்டு போக சொல்றியா? ஆஹா! என் புருஷனுக்கு என்ன ஒரு பொறுப்பு? பின்ன உன் பக்கத்துல இருக்கும்போது பொறுப்பு இருக்காதா? ஐயோ! கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் ஃபோன்ல யாருன்னு பார்க்குறேன். சரி, போய் பாரு. யாரு? மேடம், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறேன். சொல்லுங்க சார். யாரு இல்லையா மேடம்? அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஆமாங்க சார். நான் அவரோட ஒய்ஃப் தான். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் அவர்ட்ட சொல்லிடுறேன். ஆ, சரிங்க மேடம். சார்கார மோத வந்த லாரியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மேடம். அவனை விசாரிச்சதுல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். யார திட்டமிட்டு தான் கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? கொலை முயற்சியா? வேற யாரு சார் கொலை பண்ண சொன்னது? லாரி டிரைவரை நாங்க நல்லாவே விசாரிச்சோம் மேடம். விசாரிச்சதுல பிரசாந்த்ங்கிற ஒருத்தன் தான் சாரை கொலை பண்ணதுக்காக பணம் கொடுத்துருக்கான். கொலை பண்றதுக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம போலீஸ் விசாரணையில என்ன கேட்டாலும் அவன் தான் பணம் கொடுத்து செய்ய சொன்னான் அப்படிங்கறத சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் பணம் செட்டில் பண்ணிருக்கான். நாங்க அவனை அடிச்சு மிரட்டி விசாரிச்சதுல இவன் உண்மையெல்லாம் எங்ககிட்ட சொல்லி சரண்டர் ஆயிட்டான். பிரசாந்த பிடிக்கிறதுக்காக எங்க ஆள் எல்லாரையும் அனுப்பியிருக்கோம். அவனை பிடிச்சதும் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க யாராவது ஒரு ஆள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் பண்ணிட்டு போங்க. ஆ, சரிங்க சார். மேடம், இது சார்ட்ட மறந்துடாம சொல்லிடுங்க. ஆ, சரிங்க சார். நான் சொல்லிடுறேன். என்னடி, யார் அந்த வேலையை பண்ணதா? என்னங்க, அது வந்து என்னடி, என்ன சொன்னாங்க சொல்லு. உங்கள ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் இல்ல. என் அத்தை பையன் பிரசாந்த் தான். ஓ, அவன் தானா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே நான் நினைச்சேன் இவனதான் இருக்கும்னு. என்னையே கொல்ற அளவுக்கு போயிட்டானா? என்னங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் முதல்ல ஸ்டேஷன் போயிட்டு வரேன். என்ன சொல்றீங்க நீங்க? உடம்பு சரியில்லாம எப்படி இந்த நிலைமையில போவீங்க? இப்ப என் பக்கத்துல இருக்கேன் மட்டும்தான் நான் கோவப்படாம இருக்கேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கொண்டு தினமா வெட்டி போடலாம்னு இருக்கேன். ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுனாலும் நம்ம பாத்துக்கலாம். நான் ஐயா என்கிட்ட சொல்லி ஸ்டேஷனுக்கு போய் பாத்துட்டு வர சொல்றேன். ஓகே. ஆமா, என்ன அம்மாவே வந்துட்டாங்க. ஆனா அங்கேயும் என்ன காணோம்? ஏன் அவன் ஏன் வரல? தெரியலங்க. காவியிட்ட கால் பண்ணி அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். இன்ஃபார்ம் பண்ணாலாம் என்னன்னு தெரியல. நான் காவியிட்ட கேக்குறேங்க. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் போய் அண்ணனை என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர சொல்றேன். நானே போயிட்டு வந்துடுறேன்டி. இப்பதானே சொன்னீங்க நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்கன்னு. படுத்து தூங்குங்க. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வர சொல்றேன். ஏய், சரிடி, நான் படுத்து தூங்குறேன். படுத்து தூங்குங்க. நான் கீழே போயிட்டு வரேன். ராஜி, அப்பா அப்பா எப்படிங்க? வேதா, டேய் ராஜி, தங்கச்சிங்க. தங்கச்சி எப்படி இருக்கு இப்ப? இப்ப பரவாயில்லையா? இன்னும் எதுவும் சொல்லலடா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு வேதா. ஏய் ராஜி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாத. தங்கச்சி நல்லபடியா வருவா. ஏய் கல்யாணி, யார் இவரு? இது நாள் வரையும் இவரை நான் பார்த்ததே இல்ல. நம்ம வீட்டுக்கும் அதிகமா வந்தது இல்லையே. இவரும் அண்ணனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. எங்க அண்ணனும் இவரும் ரொம்பவே க்ளோஸ். இவர் போலீஸா இருந்தவர். இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. 2 பேரும் காலேஜ் படிச்சதுல இருந்து ஒண்ணா தான் சுத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த அண்ணனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. அதனால அந்த அண்ணன் போலீஸ் வேலைக்கு போயிடுச்சு. எங்க அண்ணன் எங்க குடும்ப தொழில் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சதுனால அதிகமா பார்த்துக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து பேசிக்கிறது தான். ஆனா தினமும் அண்ணன் ஃபோன்ல பேசும்போது நான் பார்த்துருக்கேன். அப்பாவும் இவங்களும் ஃப்ரெண்டா? அதான் இவங்கள பார்த்தபோது எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சா? பா, என்ன சாரு குரல் மாதிரி கேக்குது? சாருமா, நீ என்ன பண்றீங்க? அர்ஜென்ட்டா ஓ நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொன்னாங்கப்பா. அதான் கொடுக்கலான்னு வந்தேன். ஆமாப்பா, பிளட் தேவைப்படுதுன்னு நான் தான் அவளுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். ரவி, நீ இங்கதான் வேலை பாக்குறியாடா? ஆமாப்பா, அந்த அம்மாவுக்கு ஓ நெகட்டிவ், நம்ம பிரபாவுக்கும் அதானே. அதான் நான் அவளை கால் பண்ணி வர சொன்னேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ எப்ப இங்க வந்த? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. இப்போ இங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது. பேங்க்ல வேற இந்த ஏரியாவுக்கு மாத்திட்டாங்க. அதனாலதான் நானும் இந்த ஏரியாலயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். சரிடாம்மா, பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? ஆ, நல்லா இருக்காங்கப்பா. ஒரு நாள் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வா. பிள்ளைங்களெல்லாம் பார்த்ததே இல்ல, பார்க்கணும். சரிப்பா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்புறம் இவங்க உங்க ரிலேட்டிவாப்பா? இல்லம்மா, சொந்தம்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி. அப்புறம் வந்து பிரபாவுக்கு அகில தெரியும், அதனாலதான். சரிப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு நைட் டியூட்டிப்பா. போயிட்டு நான் திரும்பியும் வரணும். அதனாலதான். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிடாம்மா, போயிட்டு வா. ராஜி, எதுவும் சாப்பிட்டியாடா? இல்லடா, எனக்கு எதுவும் வேணாம். நான் செல்வியை பாக்குற வரையும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். டேய், என்னடா நீ? நீங்க தான் பேஷண்டோட ஃபேமிலியா? ஆமா டாக்டர்,
எங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ அவங்க நார்மல் தான். ஆனா ஆனா என்ன டாக்டர்? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். டென்ஷன் ஆகாதீங்க. உங்க அம்மா இப்ப நார்மல் தான். அபாய கட்டத்தெல்லாம் தாண்டிட்டாங்க. அவங்க நாளைக்கு தான் கண் முழிப்பாங்க. அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிட்டு அவங்க தலையில ஒரு சின்னதா தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். டாக்டர் சொல்றீங்க? ஆபரேஷனா? ஆமா, அந்த ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்க அம்மா 100% குணமாவாங்க. ஓகே டாக்டர். எங்க அம்மா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க சார். இப்ப நான் சொன்ன ஆப்ரேஷன் பண்ணலனா தான் கொஞ்சம் பிரச்சனையாகும். நான் 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். உள்ள நர்ஸ் இருக்காங்க. போய் உங்க அம்மா பார்க்கறதுனா பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இட்ஸ் ஓகே. சாருமா, நீ வீட்டுக்கு போடா, நான் அவங்க கூட இருக்கேன். இல்லப்பா, பரவாயில்ல, நானும் இருக்கேன். நீ எப்படினாமா? அப்பா, பவிக்கு நைட் டியூட்டி தானே, இங்கதான் இருப்பா. அதனால நானும் இங்கே இருக்கேனே. சரிடா, அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு நைட்டுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரியா? சரிப்பா, நான் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரையும் பாத்துக்கோங்க. சரிடாமா, நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. அண்ணா, சிவாண்ணா. என்ன சாருமா? என்னடா? அண்ணா, மணி 2 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிடா சாரு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ராகி, எவ்வளவு என்ன இப்படியே இன்னே உட்காந்துருப்ப? வா, ரூம் போலாம். இல்ல மச்சான், அம்மா கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் வர்றேன். எனக்கு அம்மாவை பார்க்கணும், அம்மா என்னை பார்க்கணும். டேய், அம்மா நாளைக்கு காலையில தான் கண்டுபிடிப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அதை நீ தானே கேட்ட. இருந்தோம் ஏன் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இடம் முடிக்கிற? எல்லாம் தெரிஞ்சு ஏன்டா இப்படி பண்ற? நானும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கத்தான் மச்சான் நினைக்கிறேன். ஆனா என்னால எதையும் புரிஞ்சுக்க முடியல மச்சான். அம்மா குரலை கேட்காம என்னால இருக்கவே முடியல. ஏதாவது என்னை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. டேய், அத்தை நாளைக்கு காலையில எந்திரிச்சிட போறாங்க. எந்திரிச்சோடனே நான் போய் உன்னையே தான் சொல்லுவேன், ஒழுங்காவே சாப்பிட மாட்டேன்ட்டா அப்படின்னு. அதுக்கு கண்டிப்பா எந்திரிச்சோன்னா உன்னையே தான் திட்ட போறாங்க பாரு. நானுமே அதுக்காக தான் மச்சான் வெயிட் பண்றேன். எங்க அம்மா என்னை திட்டினாலும் பரவாயில்ல. ஆனா எங்க அம்மா என்னோட பேசணும். கண்டிப்பா பேசுவாங்க. அண்ணா, சாரு, அண்ணா, எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. ஏன்டா கடையில வாங்கிட்டா போகுது, இதுக்காக ஏன் நீ செஞ்சு எடுத்து வந்திருக்க? உனக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்லண்ணா, இதுல என்ன சிரமம் இருக்கு? இந்தாங்க சாப்பாடு. என்ன, அண்ணி மட்டும் தான் உட்காந்துருக்கா? வேற யாரையும் காணோம்? அபி ஹாஸ்பிட்டல்லே எல்லாம் தங்குற மாதிரி 2 ரூம் எடுத்திருக்காமா. ஒரு ரூம்ல என்னோட அம்மாவும் அப்பாவும் ரவீனாவும் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரூம்ல அபி இருக்கிறான். இங்க அத்தை பக்கத்துல மாமாவும் உங்க அப்பாவும் இருக்காங்க. ஏன்னா அவர் மட்டும் தனி ரூம்ல? என்னடாமா, ஆபீஸ் கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருந்தான், இன்னும் வெளில வரல. சரிண்ணா, அப்பாவும் அங்கிளும் வெளில வரட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம். நீங்க அம்மா அப்பா ரவீனா அவங்க 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. அகிலனையும் கூட்டிட்டு போய் கொடுங்க. அப்ப அவருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா சேரமா சொல்ற? அவனுக்கு நீ கொடுக்க போறியா? நீ போனா என்னண்ணா, அடிப்பாரா? அதான் நிறைய வாங்கி பழகிடுச்சே. மதியானம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்களாண்ணா? மாமாவை உங்க அப்பா சாப்பிட வச்சுட்டாரு. எங்க அப்பா அம்மா ரவீனா 3 பேரையும் நான் சாப்பிட வச்சுட்டேன். அபியும் அகிலனும் தான் ஒழுங்காவே சாப்பிடல. அகிதான் சாப்பிட மாட்டேன்னு ரொம்பவே அடம் பிடிச்சான். அதனால அபிதான் அகிலனுக்கு ஊட்டி விட்டான். அப்பவுமே ஒழுங்கா சாப்பிடல. நீ சாப்பிட்டதான் நான் சாப்பிடுவேன்னா அகிலன் அடம் பிடிச்சதுனால அபி ஒரு 2 வாய் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிடல, அதோட எந்திரிச்சு போயிட்டான். சரிண்ணா, நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சாப்பிட வைங்க. நான் போய் அவரை சாப்பிட வைக்கிறேன். சரிம்மா. ஐயோ, அண்ணன்ட்ட வேற வீரப்ப நான் சாப்பிட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவர் ரூமுக்கு போகவே பயமா இருக்கு. என்ன சொல்லுவாருன்னு வேற தெரியல. சார், யாரு? உள்ள வாங்க. என்ன? சாப்பாடு. யாருக்கு? இங்க வேற யாரும் இருக்காங்களா என்ன? உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் கேட்கலையே. நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதான் உங்களுக்கும் கொண்டு வந்தேன். ஓ, எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். ஏய், நான் உன்கிட்ட தாண்டி சொல்றேன், எனக்கு பசிக்கலன்னு. காதுல விழுகுதா இல்லையா? இது விழுது. அப்புறம் எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க? என்ன கொழுப்பா? கொழுப்புலாம் இல்ல, மதியம் சாப்பிட்டது. இப்ப பசிக்கலன்னா அதை நான் நம்பணுமா? நீ ஒன்னும் நம்ப வேணாம், கிளம்புடி. முடியாது.